வணக்கம். தமிழ் கிரிப்டோ வீடியோலேருந்து உங்களுக்கு கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போறோம்னா, $25 வச்சு $300 நம்மளால இன்கம் பண்ண முடியுமான்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வந்து இதுக்கு 2 ரூல்ஸ் மட்டும் தான் இருக்குது. 2 கண்டிஷன் மட்டும் தான் இருக்குது. இந்த கண்டிஷன் என்னன்றதை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். மொதல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் $25 இந்த யோ காயின்ல இன்வெஸ்ட் பண்ணணும். மொதல் திங். 2வது என்ன பண்ணணும், நீங்கள் மினிமம் 10 பேராவது கம்பல்சரி ரெஃபர் பண்ணியிருக்கணும். அப்படி ரெஃபர் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு இன்கம் கிட்டத்தட்ட $300 நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. அது எப்படின்றத நம்ம கால்குலேட் மூலிமா ஃபஸ்ட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கால்குலேட் எடுத்துக்கணும் நம்ம. இப்போ நம்ம வந்து நீங்கள் $25 பண்ணுறீங்க. கம்பெனி ரூல்ஸ் என்னென்னா, $25 போட்டால் உங்களுக்கு $50 கொடுக்குறேன். அதாவது $25 போட்டால் $50 கொடுக்குறன்றது தான் ரூல்ஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, $25 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு $50 கிடைச்சிரும். சரிங்களா? அந்த $50 ROI மூலியமா நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி உங்களுக்கு ROI மூலியமா வரும். அது மினிமம் $10 இருந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஓகே, குட். இது முடிச்சுக்கலாம். 2வது ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மினிமம் 10 பேரை ரெஃபர் பண்ணிக்கணும். அந்த ரெஃபர் மூலியமா வர நம்மளுக்கு 2 விதமான கமிஷன் மூலியமா தான் நம்ம இந்த $300 நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஆள் ரெஃபர் பண்ணும்போது $25 ரெஃபர் பண்ணுறீங்க. அதேமாரி 10 பேர் ரெஃபர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $250 நீங்கள் உங்கள் மூலியமா கம்பெனிக்கு வந்திருக்கும். இதுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $250க்கு பர்சன்டேஜ் இன்ட்டு 10% போட்டோம்னா $25 கிடைச்சிரும். அப்போ நீங்கள் போட்ட $25 நீங்கள் ரெஃபரல் கமிஷன் மூலியமா வெளியே எடுத்துட்டீங்க. மீதிக்கு ப்ராஃபிட் $25. இந்த $25 மறுபடியும் ROI மூலியமா நம்மளுக்கு வரும். மறுபடியும் அந்த $25 எடுத்து மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் வந்து. அதேமாதிரி நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு $25 நீங்கள் போடுறீங்க, $25 வந்துடுச்சு, திருப்பி $25 ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். இது மட்டும் தான் உங்கள் வேலையாக இருக்கும். இந்த 10 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணால் அவங்க ROI 13 மாதம் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ எவ்வளோ வரும்னு கேட்டினா 0.125 அவங்களுக்கு வந்துட்டுருக்கும். அதே ரெவன்யூ தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். சரி, இப்போ இது வந்து ஒரு பக்கம். இது மூலிமா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, மொதல் கமிஷன் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 10% கமிஷன் வந்துருச்சுங்க இல்லையா? இது இல்லாமல் ஸ்டேக்கிங் ரெஃபரல் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதான் வந்து நீங்கள் $250 உள்ளே போயிருக்கு இல்லையா? இதுக்கு உங்களுக்கு 0.25% எவ்வளோ அப்படின்னா $250க்கு பர்சன்டேஜ் 0.25% உங்களுக்கு டெய்லி RA ரிவார்டாக உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? இது 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 வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வர கமிஷன். இப்போ இந்த கமிஷன் ப்ளஸ்ஸு உங்களுக்கு வர டைரக்ட் ROI பார்த்தா 0.125 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $3/4 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம 30 நாளைக்கு கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட $22.5 நம்மளுக்கு கிடைக்கும். குட். இப்போ இதை கிட்டத்தட்ட 13 மாதம், இப்போ அவங்க அமௌண்ட் வந்து 13 மாதம் வரைக்கும் அங்கே உள்ளே இருக்கு இல்லையா? அது வரைக்கும் நம்மளுக்கு ROI வந்துகிட்டே இருக்கும். அப்போ 13 மாதம் கன்வெர்ட் பண்ணால் $292 உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட அசல் கிளஸ்டர் ஒரு $25 நம்ம ஆட் பண்ணால் கிட்டத்தட்ட $317 நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் பண்ணது $25, மொத்தம் டோட்டலாக அசலும் லாபம் சேர்த்து எடுத்தது பார்த்தா $317.5 $317.5 உங்களுக்கு இந்த 13 மாதத்தில் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் இதில் இருக்கிற சின்ன கால்குலேஷன். இது ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அது உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.